வணக்கம். லண்டனில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிர்ச்சியான செய்தி. மயங்கி கீழே விழுந்துவிட்டாரா ஸ்டாலின் அவர்கள்? அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லண்டனுக்கு தனது பேரன் உதயநிதி அவர்களது மகன் இன்பநிதி அவர்களது பட்டமளிப்பு விழாவிற்கு லண்டனுக்கு குடும்பத்துடன் சென்ற ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் திமுகவிற்கு எதிராகவே அமைந்துள்ளது. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் கூட நேரடியாக திமுகவின் ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தற்பொழுது வரை விசாரணையின் வளையத்தில்தான் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். கரூரில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய அடுத்த நொடியே சிங்கப்பூரில் இருந்து வேலு அவர்கள் அவசரமாக தமிழகத்திற்கு திரும்பி வந்துவிட்டார். தமிழகத்தில் திமுகவின் நிலைமை 4வது இடம் 5வது இடத்திற்கு செல்லும் விதமாகத்தான் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் தற்பொழுது அமைந்துள்ளது. ஏனென்றால் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை வழங்காமல் சட்டசபையில் இருந்து ஓடியதுதான் தற்பொழுது மக்கள் மத்தியில் இவர்கள் ஊழல் செய்ததன் காரணமாகத்தான் இவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியதற்கு பதில் கூறாமல் சென்று விட்டார்கள் என்று மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறிவிட்டது. இதற்கு முன்னால் அரசியல் என்பது வயதானவர்கள் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் பார்ப்பார்கள். ஆனால் தற்பொழுது இளம் தலைமுறையினர்கள் 10 வயதிற்கு மேற்பட்டவர்களே சட்டப்பேரவையில் 1.5 கோடி பேர் பார்க்கிறார்கள் என்றால் அது நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையில் சென்றதுதான் மிகப்பெரிய அளவில் தவறு. அங்கு முதல்வர் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதில்களை வழங்காமல் ஓடியது உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதியே இல்லை என்பதற்கேற்ப மக்களும் கடுமையான விமர்சனங்களும் கூறி வருகிறார்கள். இந்த செய்தி தற்பொழுது லண்டனில் உள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் தலைமறைவு, உதயநிதி அவர்கள் துபாய் பயணம் மேற்கொள்கிறார். சிங்கப்பூரில் ஓடி ஒளிந்து கொண்ட வேலு அவர்கள் லண்டனில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர் ஸ்டாலின் என்று பிரிந்து கிடக்கக்கூடிய திமுகவின் மூத்த நிர்வாகிகளால் தற்பொழுது கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள், ஒட்டுமொத்த மக்களை சந்திக்க முடியாமல் திணறி வருகிறார்கள். ஏன் நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் தைரியம் இருந்தால் ஸ்டாலின் அவர்களை போட்டியிட வையுங்கள் என்று திமுகவிற்கு எதிராக தாவேகாவின் அமைச்சர்கள் கூறும் அளவிற்கு தற்பொழுது திமுக இருக்கிறது என்றால் ஊழல் செய்த ஒரே காரணம்தான். அதை தட்டி கேட்க தவறிய ஸ்டாலின் அவர்கள் சிறந்த தலைவராகவோ நிர்வாக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய தலைவராகவோ இல்லாத காரணம்தான் கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலின் தோல்வியடைந்தார். 10 நிமிடங்கள் தான் கொளத்தூர் தொகுதியில் விஜய் அவர்கள் பேசியதாகவும் எங்களது தலைவர் பேசிய 10 நொடிக்கே உங்களது தலைவர் தோல்வியை தழுவிவிட்டார். நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏதேனும் ஒன்றில் உங்களது தலைவரை போட்டியிட வைக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தாவேகாவின் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது கிளீன், அதாவது ஊழலற்ற அவர்களது செயல்பாடுகள் அமைந்துள்ளது. ஆனால் திமுகவின் மாஜி அமைச்சர்களோ ஒவ்வொரு முறையும் ஊழல்கள் வழக்கில் தற்பொழுது வரை நிலுவையில்தான் வழக்குகள் இருக்கிறது. இதையெல்லாம் தற்பொழுது ஸ்டாலினுக்கு லண்டனுக்கு இந்த தகவல் சென்றுவிட்டது. ஏனென்றால் கரூரில் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருப்பார் முதல்வர் விஜய் அவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இனி திமுக ஒருபோதும் ஆட்சி அமைக்காது. 2வது இடமும் தற்பொழுது வருவதற்கு கடினம். மக்கள் தற்பொழுது திமுகவை முழுமையாக புறக்கணிப்பதும் கூட்டணி இல்லாத காரணத்தினாலும் மக்களின் ஆதரவு இல்லாத காரணத்தினாலும் எதிர்க்கட்சியாக எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் அதிமுக தான் வரும். திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறும். இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் திமுக தனித்து போட்டியிட்டது கிடையாது. கலைஞர் காலத்திலும் சரி, ஸ்டாலின் காலத்திலும் சரி என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் திமுக தோல்வியை தழுவினால் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடைந்து வருகிறது. 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க திமுக என்று கூறிய, ஆலமரம் என்று கூறிய மாஜி அமைச்சர்கள் ஊழல் செய்யாமல் இருந்தால் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில்களை
கூறியிருப்பார்கள். ஆனால் செய்தது எல்லாமே ஊழல்கள், பித்தலாட்டம், முறைகேடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இதனால் தான் தற்பொழுது திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் திமுகவே வேண்டாம், இரண்டாவது இடத்தை கூட இனி கொடுக்கக்கூடாது என்று முதல்வர் விஜய் அவர்களது பேச்சால் தான் தற்பொழுது எதிர்வரக்கூடிய அரசியல் களம் தற்பொழுது கள நிலவரம் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. லண்டனில் இருந்து கொண்டே ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீனை பெறுவதற்கு முன்வர வேண்டும். அதே சமயம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் உடனடியாக தமிழகம் திரும்ப வேண்டும். விஜய் அவர்கள் கூறியதற்கு பதில்களை இவர்கள் வெளியிட வேண்டும் என்று அவசரமாக லண்டனில் இருந்து கொண்டே ஸ்டாலின் அவர்கள் வேலைகளையும் ஈடுபட்டார். அவர் சொன்னபடியே அவர்களும் வந்துவிட்டார்கள். ஆனால் மக்கள் இவர்களது பேச்சை கேட்பார்களா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் அமைந்துள்ளது. மக்கள் திமுக வேண்டாம் என்று கூறிவிட்டால் வேண்டாம் தான். ஒருபோதும் இனி திமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய ஒரு கடினமாக மாறிவிட்டது. தமிழக அரசியலில் திமுக இனி இல்லாமல் போகிவிட்டால் திமுகவின் கோபாலபுர குடும்பத்தின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும். ஒவ்வொரு மாதமும் சுமார் 100 முதல் 300 கோடி வரை ஒவ்வொரு துறைகளில் இருந்தும் கடந்த 5 ஆண்டுகளில் ஊழல்களை செய்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை பினாமிகளது பெயரில் சேகரித்துள்ளார்கள். சரி, இவர்களுக்குத்தான் சொத்துக்கள் இருக்கிறதே, பிறகு எதற்காக இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது என்று விஜய் அவர்கள் கூறிய போதும் கூட ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். ஒரு ஆட்சி கவிழ்ந்து விட்டாலோ அல்லது ஆட்சிக்கு வர முடியாத அதிகாரம் இல்லாமல் போகிவிட்டாலோ இவர்களது பினாமிகள் இவர்களது பேச்சை கேட்க மாட்டார்கள். இவர்களது பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட இவர்களது பினாமியின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் பல மடங்கு அதிகாரம் இல்லாத காரணத்தினால் அவர்களை ஒட்டுமொத்தமான சொத்துக்களை மீட்டெடுக்க முடியாது. அவர்களிடமிருந்து பெறக்கூடிய மாதம் பணத்தையும் பெற முடியாது. அவர்கள் இவர்களை மதிக்காத காரணத்தினால்தான் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதிகாரம் என்ற பதவி வேண்டும். தற்பொழுது அதற்காகத்தான் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தற்பொழுது பதவிற்காக தற்பொழுது விஜய் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று முன்வந்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகள் மக்கள் நன்கு புரிந்து கொண்டதன் காரணமாக இனி ஒருபோதும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வராது. திமுகவிற்கு எதிராக அரசியல் களம் தற்பொழுது தலைகீழாக மாறிவிட்டது. அரசியல் களத்தில் முதல்வர் விஜய் அவர்களது பேச்சுக்கள் தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறுகிறது என்றும் லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு கடந்த 3 நாட்களாக வெளியான அதிர்ச்சியான செய்தியால் அவரது உடல் நலத்திற்கு ஏற்கக்கூடிய மாத்திரைகளை சரியாக போடாத காரணத்தினால் சாதாரணமாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் கூட தற்பொழுது அதிர்ச்சி அடைந்து விட்டார். உடல்நலக் குறைவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தற்பொழுது மயங்கிவிட்டார். உடனடியாக மருத்துவர்களை அழைத்து வந்து தற்பொழுது நலமாக இருப்பதாகவும் பிபி கூடுவதாக இருக்கதாக அவரது தகவல்கள் எதுவும் அதிர்ச்சியான தகவல்களை அவருக்கு செல்லக்கூடாது என்றும் மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர்.